ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பட்டா மாறுதல் ஆவணங்களை 10 ஆண்டுகள் சேமித்து வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பற்றின ஒரு உத்தரவு மாவட்ட கலெக்டர்களுக்கு எல்லாத்துக்குமே சுற்றறிக்கை அனுப்பியிருக்காங்க. அதை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். பெரும்பாலும் பட்டா மாறுதல் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒன்று. ஒரு பத்திரப்பதிவு நடக்கிறப்போ அந்த பத்திரத்திலிருந்து நமக்கு பட்டாவும் பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆயிடுது. இப்போ இருக்கிற நடைமுறையில் நீங்கள் பத்திரப்பதிவு செஞ்சீங்கன்னாவே போதும். அதுக்கு ஒரு நமக்கு ஒரு டேட்டா இருக்கும். அந்த டேட்டா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வருவாய்த்துறைக்கு பத்திரப்பதிவு துறையிலேருந்து அனுப்பிடுவாங்க. ஸோ அது மூலமாக நமக்கு பட்டா சேஞ்ச் ஆயிடுது. அப்படி இல்லாத பட்சத்தில் ஒரு சில பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம இ-சேவை மையம் ஆன்லைனில் போய் நம்ம அப்ளை பண்ணிங்க அப்படின்னாலும் அது பட்டா மாறுதல் நடைபெறுது. ஸோ இதெல்லாமே பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆஃப்லைனில், அதாவது பேப்பரில் கொண்டு போய் ப்ரூஃபெல்லாம் கொடுத்து நம்ம ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுக்குற நடைமுறையை ரொம்பவே மாற்றம் செஞ்சுருக்காங்க. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்த ஆன்லைன் முறையில் கொண்டு வந்ததுனால நம்ம எந்த டாக்குமெண்ட்டுமே நம்ம கையில் கொடுக்கறதில்ல. ஸோ கையில் டாக்குமெண்ட் கொடுக்காதனால வருவாய்த்துறையிலுமே பார்த்திங்கன்னா எந்த ஒரு டாக்குமெண்ட்டையும் சேவ் பண்ணி வைக்கிறதில்ல. எல்லாமே ஆன்லைன் காப்பியாக தான் இருக்குது. ஆனால் இதனால் நமக்கு நிறையா பிரச்சனைகள் வரக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்படிங்கிறதுனால இதை நம்ம சேமித்து வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போது நாளைக்கு பட்டா மாறுதல் நடந்திருக்குது, இது ஃபேக்காக கூட நடந்திருக்கலாம். அப்போ நடந்திருக்குது அப்படின்னா எதனால் நடந்தது, என்னென்ன ப்ரூஃப் வச்சு நடந்தது, யார் விண்ணப்பிச்சாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி டேட்டாஸ் எல்லாமே நம்ம ஹார்ட் காப்பியாக, அதாவது நம்ம நகல் எடுத்து அதை ஸ்டோர் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. ஸோ இதையும் பார்த்திங்கன்னா 10 ஆண்டுகளுக்கு ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு நாளைக்கு ஒரு பிரச்சனை வருது, நிலத்தில் நமக்கு பட்டானால ஏதாவது பிரச்சனை வருது அப்படின்னா அதுக்கு ஈஸியாக தீர்வு காண்றதுக்காக அந்த ப்ரூஃப் ஆஃப் டாக்குமெண்ட்ஸை எடுத்து பார்க்குறக்காக இது ரொம்ப உபயோகமாக இருக்கும். அப்படிங்கிறக்காக தான் தமிழ்நாடு அரசு இதை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதில் இருக்கிற சுற்றறிக்கையில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பட்டா மாறுதல் பணிகள் ஆன்லைன் முறைக்கு மாற்றப்பட்டாலும் காகித வடிவில் குறிப்பிட்ட சில ஆவணங்களை பாதுகாக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டுள்ளது. எனவே பட்டா மாறுதல் தொடர்பான கடித போக்குவரத்துகள், உத்தரவுகள் போன்ற ஆவணங்களை 10 ஆண்டுகள் வரை பாதுகாக்க வைக்க வேண்டும் என தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. மேலும் மாவட்ட கலெக்டர்கள் இதற்கான இடவசதியை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என உத்தரவிடப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால் பார்த்திங்கன்னா தாலுகா ஆஃபீஸில் ஒரு இடம் ஒதுக்கி அங்கே இந்த ஆவணங்களை காப்பகமாக வச்சு இந்த ஆவணங்களை பாதுகாத்துட்டு வருவாங்க. ஸோ இப்போ யாரெல்லாம் பட்டா மாறுதலுக்கு விண்ணப்பிச்சிருக்காங்க, என்னென்ன ப்ரூஃப் ஆஃப் டாக்குமெண்ட் வச்சுருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே ஒரு காகிதமாக வச்சுருக்க போகிறாங்க, ஒரு ஃபைலாக வச்சுருக்க போகிறாங்க. அது 10 ஆண்டுகள் மெயின்டைன் பண்ண போகிறாங்க. ஸோ இதனால் நாளைக்கு அந்த இட பிரச்சனை ஏதாவது வந்தது அப்படின்னா அதை ப்ரூஃப் ஆஃப் டாக்குமெண்ட்டாக பார்த்துக்க முடியும். இது வரைக்கும் எல்லாம் ஆன்லைனில் இருந்ததை ஆவணமாகவும் வைக்க போகிறாங்க. ஸோ அதுதான் இந்த பதிவு. ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.